அனைவருக்கும் வணக்கம். இது வேர்ல்டு கிளாஸ் குவாலிட்டி உங்கள் அனு ஸ்டைல்ஸ் மற்றும் பிசுபிசுப்பு இல்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் தமிழா கோ பிரசன்டட் பை எம்சிஆர் பியூர் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ், கோ பிரசன்டட் பை ஏஆர்எஸ் சிஆர்எஸ் 550D டிஎம்டி கம்பிகள், நோ தி ட்ரூத். உங்கள் அனைவரும் நிகழ்ச்சிக்கு வரவேற்பது மகிழ்ச்சி. நான் உங்கள் ஆவுடையப்பன். எந்த குடும்பங்கள்லையும் இல்லாத வேற எங்கேயும் பார்க்க முடியாத ஒரு சிறப்பம்சம் நம்ம குடும்ப முறைகளில் இருக்கு. அது என்ன அப்படின்னா, எங்கேயோ பிறந்த ஒரு மகளும் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இளைய மருமகளா மூத்த மருமகளா சேர்ந்து வாழக்கூடிய ஒரு கலாச்சாரம் வந்து இங்கே இருக்கு. ஸோ அப்படி எங்கேயோ பிறந்த ரெண்டு பேரும் வந்து ஒரே வீட்டில் வாழ்க்கையை தொடங்கலான்னு சொல்லி வரும் பொழுது அதில் வந்து மூத்த மருமகள் நான் தானே முதல்ல வந்தேன், அப்போ எனக்கு தானே அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. நான் தானே இப்போ இந்த வீட்டுக்கு முதல்ல வந்தேன், அப்போ எல்லா இதுவும் எனக்கு தானே ஃபஸ்ட்டு முதல் மரியாதை கொடுக்குறோம் அப்படின்னு. இளைய மருமகள் என்னதான் இருந்தாலும் நீங்கள் முதல்ல வந்திருக்கலாம், நானும் இந்த வாழ்க்கையை ஷேர் பண்ண தானே வந்திருக்கேன், நான் எப்படி இதை விட்டு கொடுக்க முடியும்னு சொல்லி அவங்க அதுக்கு போட்டி போடுவாங்க. அப்படி இந்த போட்டி போடும்போது நிறைய இன்ப துன்பங்கள் வரும், நிறைய விஷயங்களை பிணக்கு ஏற்படும். ஸோ அப்படி பிணக்கும் இன்ப துன்பமும் எப்படி அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க, என்னென்ன டைனமிக்ஸ்லாம் ஒர்க் ஆகுது இளைய மருமகளுக்கும் மூத்த மருமகளுக்கும் அப்படின்னு தான் பேச போகிறோம். ஸோ அப்படி நம்ம பேச இருக்க தலைப்பு என்ன அப்படின்னா, அடக்க நினைக்கும் மூத்த மருமகள் விசஸ் அடங்க மறுக்கும் இளைய மருமகள். ஃபர்ஸ்ட் எங்க போலாம்? நீங்கலாம் சார் ஃபர்ஸ்ட் நாங்களே ஸ்டார்ட் பண்றோம் சார். இளைய மருமகளாமா? ஆமா சார், நாங்களே ஸ்டார்ட் பண்றோம் சார். கேள்வியே கேட்கல, அதுக்குள்ள ஸ்டார்ட் பண்றீங்க? ஏன்னா வீட்ல எப்ப பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் சார் எல்லாத்துக்கும் உரிமை கொடுக்குறாங்க. ஷோலையாவது எங்களுக்கு கொடுங்க. பாத்தியா? நம்ம ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு. அந்த அளவுக்கு நாங்க அடி வாங்கியிருக்கோம் சார். சரி, ஓகே. உங்களுக்கும் அதாவது இளைய மருமகள் நீங்க, மூத்த மருமகள் அவங்க, உங்களுக்கும் அவங்களுக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் போட்டி ஏற்படுது சார்? இப்ப கூட பாத்தீங்கன்னா நான் மல்லிப்பூ வாங்கியிருக்கேன், அவங்க முல்லைப்பூ வாங்கியிருக்காங்க சார். இதுலி பூ வைக்கிறதுலயுமாமா? சார் சார் பூல் போய் என்ன சார் வித்தியாசம் இருக்கு? அதெல்லாம் இல்ல சார். இப்போ ஒரே ஒரு நிமிஷம் நீங்க மனசாட்சிட்டு சொல்லுங்க, உங்க இளைய மருமக வச்சிருக்காங்கவே நீங்களும் இந்த பூ வச்சீங்களா இல்லையா? உண்மையை மட்டும் சொல்லுங்க சார். எனக்கு இதுதான் சார் கிடைச்சது, அவங்களுக்கு அதுதான் சார் கிடைச்சது. அப்ப உண்மையில எந்த போட்டி இல்ல? இல்ல சார், ஒரே பூ கடைக்காரர் தான் சார் வாசல்ல வந்தாங்க சார். நான் மல்லிப்பூ வாங்கும்போது என் தங்கச்சி வாங்குறதே கொடுங்கன்னு சொல்ல வேண்டியதானே சார்? எனக்கு ஆப்போசிட்டா வாங்குறாங்க சார். அக்கா வாங்குறதே நீங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, பூல ஆப்போசிட்டா பண்ற. வேற என்ன ஆப்போசிட்டா பண்றாங்க சார்? இப்போ நான் வந்து வீட்டு குடும்பத்தை பாத்துக்கிறேன், ஓகேங்களா? வீட்டு வேலை மொத்தமும் நான் செய்யறேன், அவங்க வந்து வெளி வேலைக்கு போறாங்க, ஓகேங்களா? அவங்க பொருளாதாரத்தை பாத்துக்கிறாங்க, நான் குடும்பத்தை பாத்துக்கிறேன். சோ இதுவும் கஷ்டம் அதுவும் கஷ்டம் தான். ஆனா அவங்களுடைய வேலையை மட்டும்தான் உயர்த்தி பேசுறாங்க சார். இதெல்லாம் ஒரு வேலையா? வீட்டு வேலைலாம் ஒரு வேலையான்றாங்க. அவங்க வந்து டெய்லரிங் ஒர்க் பண்றாங்க, நான் அதை வந்து அக்ரி பண்ணிக்கிறேன். பொருளாதாரத்தை காப்பாத்துறாங்க, வீட்டுக்கு தேவையான எல்லாம் வாங்கி போடுறாங்க. ஆனா அதை அதிகாரம் பண்றாங்க, அதை நான் ஏத்துக்க மாட்டேன் சார். ஓகே, அது என்னால அதிகாரம் சார். இப்போ நான் வேலைக்கு போயிடுறேன், எனக்கு டைம் கிடைக்கிறது இல்ல. வீட்டில் இருக்காங்க, காலையில் எல்லாரையும் டிஃபன் கட்டி வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. அப்புறமா அவங்களுக்கு என்ன வேலை இருக்குது? ஏதாவது நம்ம சொல்லிட்டு போகிற வேலையை செஞ்சால் தானே. இப்போ நான் நைட்டு 9 மணிக்கு வரேன் வீட்டுக்கு, அப்போ என்னால் எதனா ஒரு வேலை செய்ய முடியுமா? இப்போ வீட்டில் இருக்கிறவங்க தானே அந்த வேலையை செய்ய முடியும். ஏதோ நம்ம சொல்கிற வேலையை செய்ய மாட்டாங்க, போயிட்டு படுத்துக்குவாங்க. நாங்கள் படிச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு, நீ படிக்கல நான் படிச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு திமிரு. ஓகே, இப்போ நீங்கள் வந்து வீட்டில் இருந்து வேலைகள் பார்க்குறீங்க, மூத்த மருமகளாக இருக்கவங்க வெளில போய் வேலைக்கு போகிறாங்க. இப்போ அவங்க என்னென்ன வேலைகள் செஞ்சால் உங்களுக்கு கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கும்? சார் நான் ரொம்பலாம் எதிர்பார்க்கல சார். சனி ஞாயிறு லீவ் கிடைக்குதா? லீவ் நல்ல வேலை செஞ்சா போதும் சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இரு, அந்த அம்மா ஏதோ ஆமாம்மா ஒரு சரிமா 24 hours வேலை செய்யணும். நீங்க டைமுக்கு சாப்பிடுறீங்க, டைமுக்கு தூங்குறீங்க. நாங்க எங்க டைமுக்கு சாப்பிடுறோம், டைமுக்கு தூங்குறோம்? நீ வீட்டில் தானே இருக்க, சும்மா தானே இருக்கிற. எல்லாரும் இப்போ 9 மணி 10 மணிக்கெல்லாம் எல்லாரும் வீட்டு விட்டு அனுப்பிச்சிடுற. அப்புறமா உனக்கு என்ன வேலை இருக்கு? சும்மா இருக்கன்றல அந்த வேலை நீ ஏத்துக்கோ, நான் வெளிய போய் சம்பாதிச்சுன்னு வரேன். செய்ய முடியுமா உங்களால? ஏன் செய்ய முடியாத? நீ போ, நான் செய்யறேன். யார் பொறுப்பேத்துறாங்களோ அவங்க ஏத்து செய்ய வேண்டியதா. நாங்க வந்ததுக்கு அப்புறம் போட்டி நம்ம ஏன் செய்யணும்? நம்ம அதிகாரம் பண்ணனும். நீங்க அதெல்லாம் சொன்னீங்கன்னா செய்வோம். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க அம்மா. ஒண்ணு இல்ல, உங்களுக்கு மூத்த மருமகளா இருக்கவங்க வீட்ல என்ன பண்ணா ஒத்தாசையா இருக்கும் அதை மட்டும் சொல்லுங்க டைரக்டா. அவங்களுக்கு லீவ் கிடைக்குது இல்ல சார்? எங்களுக்கு கிடைக்குதுங்களா? எங்களுக்கு கிடையவே கிடையாது. திடீர்னு விருந்தாளி வருவாங்க, அந்த நேரத்துல சாப்பாடு இல்லனா அடுத்த செகண்டே செய்யணும் சார். ஒரே ஒரு கொஞ்சம் வெயிட் பண்ணுமா. வாங்கி கொடுத்தா என்ன சொல்வாங்க? அவ வீட்டு மருமக சமைக்க கூட தெரியல, ஹோட்டல்ல வாங்கி கொடுத்துச்சின்னுவாங்க. உங்களுக்கு வந்து ஒரு லீவ் நாள்ல உங்களுக்கு காபி தண்ணி வைக்கிறதோ இல்ல வீட்ல சாப்பாடு பண்றதோ பண்ணா ஓகே, கண்டிப்பா பண்ணும் சார். இது பாசிபிளா? லீவ் நாள், சண்டே லீவ் நாள், காலைல எந்திரிச்சிங்களா, மாமியார் மாமனாருக்கு ஒரு காஃபி, மதியம் ஆனா சாப்பாடு, நைட்டு ஒரு தோசை, இது வாய்ப்பா? நான் தான் லீவே போடுறது இல்லையா சார்? நீங்க எடுக்கிறீங்க. நான் எடுக்கிறதே இல்ல சார், நான் எடுக்கிறதே இல்ல. உண்மையிலே ஒரு நிமிஷம் இதுக்கு நீங்க உண்மையிலே லீவ் வந்து வேணும்னே எடுக்காம இருக்க மாதிரி தெரியுது. அதேதான் சார் வீட்டு வேலை நீங்க சொல்ல பாக்கலாம். இல்ல சார் எடுக்காம இருக்காங்க. சரி போட்டோம், அவங்க வேலைக்கு போட்டோம், நான் வீட்டு வேலை எல்லாம் பாத்துக்கிறேன் சார். அப்படி ரெடி.
அப்புறம் என்னவா அடுத்த வாரமே இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றீங்க 4 கம்பெனில ஒரு கம்பெனி செலக்ட் ஆறீங்க. என்ன சார் வேலை ரெடியா இருக்கு, ஒரு கால் பண்ணனா நீ வந்து ஜாயின் பண்ணிடுமான்னுவாங்க. ஆனா நான் ஆரம்பிக்கும் போது ரொம்ப சாஃப்டா ஆரம்பிப்பான்னு வச்சேன். ஆரம்பமே பெரிய அமர்க்கலமா இருக்கு. யாரு பெருசுன்னு அடிச்சு காட்டு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா அடிச்சு வர்றாங்க. கொடுங்க அடுத்து கொடுங்க. உங்களுக்கும் உங்க பெரிய மருமகளுக்கும் இன்னொரு மருமகளுக்கும் என்னென்ன போட்டிலாம் வருது? அவங்க வந்துட்டு ரிலேட்டிவ், அவங்க சொந்தத்திலே வந்திருக்காங்க. நான் வந்து தனியாக வந்திருக்கேன். நான் வந்து லவ் வித் அரேஞ்ச். நான் வந்துட்டு புது இடம், எனக்கு யாருமே தெரியாது, வீட்டுக்காரன் மட்டும்தான் தெரியும். அடுத்து அக்கா அப்படின்னு இவங்களை தெரியும், அவங்க வீட்டுக்காரவங்க ரிலேட்டிவ்ஸ் அவ்வளோதான் தெரியும். அவங்க சுற்றி உள்ளவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கூட தனியாகவே இருப்பாங்க. அவங்க பேச மாட்டாங்க என்கிட்ட. வீட்ல எதுவுமே பேச மாட்டாங்களா? எதுவுமே பேச மாட்டோம் சார். இப்போ வரையுமே எனக்கு ஒரு பேபி பிறந்துருச்சு, அவங்களுக்கு நான் வரும்போது 2 பசங்க இருந்தாங்க. இப்போ வரையுமே எதுனா ஒண்ணுனா நான் தான் போய் பேசணும். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இப்போ ஒரு வீட்ல இருக்கீங்க, இன்னைக்கு வெஜ் வைக்கலாமா நான்வெஜ் வைக்கலாமா கத்திரிக்காய் குழம்பு வைக்கலாமா இல்ல வந்து புடலங்காய் குழம்பு பேசிக்க வைக்கலாமா? மாட்டோம் சார். அப்ப எப்படிமா கோஆர்டினேட் பண்ணாம எப்படி சமைப்பீங்க? பேசிக்க கேட்டுக்க மாட்டோம். வேணா கேட்டு பாருங்க, ஆமாவா இல்லைன்னு கேளுங்க. இல்ல புரியுது. கேட்க வேண்டியது. எனக்கு என்ன குழப்பதுன்னா எப்படி பண்ண முடியுதுன்னு கேக்குறேன். நான் இப்போ என்ன வைக்கிறேன்னே தெரியாம நீங்க எப்படி சமைப்பீங்க 2 பேரும்? சார் இப்போ சமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த காரக்குழம்பு வைக்கலாமா இதை சொல்லிட்டு, நானா இருந்தாலும் இந்த குழம்பு வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் பண்ணுவான். இப்போ என்ன பண்ணுவீங்க? சொல்லிட்டு வைப்பீங்க, கேட்டு வைக்க மாட்டீங்க. கேட்டெல்லாம் வைக்க மாட்டோம் அதானே. சார். இல்ல ஒண்ணு இல்ல, ஒரு வீட்ல சமையல் பண்றீங்க, நீங்க மீன் குழம்பு தான் வைக்கிறீங்க. ஏமா இன்னைக்கு மீன் குழம்பு வைக்கலான்னு இருக்கேன், என்ன மீன் வாங்கலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் பேசி வாங்கலாம் தானே? அதை ஏன் பண்ண மாட்டீங்க? ஒரு திருவிழா வருது அப்படின்னா வேம்பு இது செய்யலாம் அப்படின்னு அவங்களா சொல்றதுக்கு முன்னாடி அக்கா நான் ஓட்ட வை அக்கா கடன்னு பேசிடுவேன். அவங்க ஒண்ணே என்ன அப்படியா சரி வேம்பு அவ்வளோதான் சார் ரெஸ்பான்ஸே. அவ்வளோதான் ரெஸ்பான்ஸே கிடைக்கும் எனக்கு அந்த இடத்துல. நமக்கு நான் நிறைய பேசுவேன். ஆக்சுவலா அவங்க என்ன நினைக்காங்கன்னா, ஒரு மூத்த மருமகளா நீங்க இன்னும் வீட்டை லீட் பண்ணலாம், அதை நீங்க எனக்கு பண்ண மாட்டீங்களே. உங்க வீடு வந்திருக்கு. நான் என்ன தெரியுமா சார் யோசிக்கிறேன், இப்போ நம்ம அதிகமா அதிகாரம் பண்ணா அவங்க வந்து என்ன அக்கா அதிகமா அதிகாரம் பண்றாங்க. நீங்க அதிகாரம் பண்ணுங்கன்னே நான் சொல்லலக்கா. நான் என்ன சொல்றேன், அவங்க நினைக்க 2 பேரும் கலந்து பேசிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம்னு மட்டும்தான்க்கா சொல்றேன். அதிகாரத்தை தாண்டி 2 பேரும் ஒண்ணா பேசலாமே, அந்த இடத்துக்கே வரைய மாட்டீங்க. ஒரு வீட்ல இருக்கீங்க 2 பேரும் சேர்ந்து ஓகேமா இன்னைக்கு வந்து நான்வெஜ் பண்ணலாம், ஏன் உங்க புருஷனுக்கு வந்து சங்கரா மீன் பிடிக்குமா, ஓகே என் புருஷனுக்கு வந்து நெத்திலி பிடிக்கும், இதை பண்ணலாம். இதை மாதிரி கொஞ்சம் பேசி பண்ணலாமே, இதை ஏன் பேசியே வரமாட்டீங்கன்னு கேக்குறாங்க. ஓகே ஒன்னே ஒன்று சொல்லுங்க, ஓப்பனா சொல்லுங்கம்மா. நான் வந்து அப்படி நினைக்கல. உங்க தங்கச்சியோட பேசுறதுல என்ன பிரச்சனை, ஏன் பேச மாட்டீங்க? சார் பேசுறதுல எனக்கு பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல சார். அவங்க ஹஸ்பண்ட் வைஃப் இருக்கு. நீ சொன்ன கரெக்ட் தான்மா, ஓட்ட வாய்தாம்மா. நீ பல்ல பேசிக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் பொறுமையா இரும்மா. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். சரி இப்ப மூடுன்னு உண்மையிலே ஓட்ட வாய்தாம்மா நீனு. நன்றி சார். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், நான் இப்ப தீர்ப்பை மாத்திடுறேன். நீ பேசாம இருக்கிறது ரொம்ப நல்லதுமா. ஐயோ நீங்க பேசிட்டு எதிராக இருக்கவங்களுக்கு பேசுறது டைம் கொடுக்கணும். அவங்க பேசுறது நீங்களே பேசுனீங்கன்னா ஏன் பேச முடியாது சார்? அப்படிலாம் இல்ல சார். இல்ல சார், இப்போ ஒரே விஷயம் தான். இப்ப கூட பாருமா, நான் அங்க கேள்வி கேட்டா நீங்க தான் பதில் சொல்றீங்க, இப்ப பண்ணா அப்படியே பேச முடியும்? உங்க அக்கா பதிலே சொல்லல சார். அப்படி நினைக்காதீங்க. சைலண்ட் கில்லர்ஸ் மாதிரி. அவங்க சைலண்ட் கில்லரா நீங்க பேசியே கொள்றீங்கம்மா. நான் உங்களுக்கு சின்ன பீஸ் அட்வைஸ் சொல்லட்டுமா? பேச்சு கம்மி பண்ணிக்கங்க, உங்க அக்கா பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அதேதான் சார். ஓகே, வேற யாருக்கெல்லாம் போட்டி ஏற்படுது சார்? என்னன்னா இங்க வந்திருக்கவங்க எல்லாம் மூத்த மருமக இளைய மருமக. நாங்க 2 பேர் சிஸ்டர்ஸ். சின்ன வயசுல இப்ப அவங்க சொன்னாங்க பாருங்க பூ வாங்கி கொடுத்தேன்னு, வாங்கி கொடுத்தாங்க. சின்ன வயசுல இருந்து எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்ததும் அவங்க தான். பட் கல்யாணம் ஆன பிற்பாடு சொன்ன மாதிரி பெரிய மருமகன்ற ஆயிட்டாங்கல்ல. ஆமா. இது வரைக்கும் எனக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்தது இல்ல, ஒரு பூ கூட வாங்கி கொடுத்தது. அவங்க தலையில பூவை பாருங்க, பாத்தீங்களா? அவங்களுக்காக நான் அக்கா வளையல் போட்டுட்டு வந்திருக்கேன், நான் வளையல் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனா கை ஃபுல்லா வளையல் போட்டிருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னால எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. என்னம்மா அது? அப்போ நான் சம்பாதிச்சிருந்தேன் சார். என்னுடைய சொந்த பணம் என் தங்கச்சிக்கு அம்மாவுக்கு எல்லாருக்கும் செஞ்சேன். இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் தான் என்ன பார்க்குறாங்க. வாங்கி கொடுக்கறதுக்கு லட்சமா ஒன்றும் ஆகாது. அவங்க தூரமாக இருக்காங்க சார், அவங்க தூரமாக இருக்காங்க, நான் வேற இடத்துல இருக்கேன். கிட்ட இருந்தால் வாங்குவோம். சரி, இப்போ ஒண்ணா வந்துட்டீங்க, இப்போ நீங்க அதை பூ வாங்குறீங்க. யோசிக்கல சார். ஒண்ணு இல்லம்மா, ஒரு லேடிஸ் பொதுவாவே ஒரு கடையில பூ வாங்க போனா கூட பக்கத்துல யாராவது லேடிஸ் இருக்காங்களா பார்த்து அவளுக்கு ஒரு முளை பூ கொடுங்கம்பாங்க. இது ரொம்ப இயல்பா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். தப்பு யார் வீட்டுக்கா போனா கூட ஒரு அரை முளை பூ கொடுங்க, வீட்டுல குழந்தை இருக்கு அப்படின்னு. ஸோ இது ரொம்ப இயல்பா இருக்கக்கூடிய விஷயம். அதான் உங்க அக்கா தங்கச்சி 2 பேர் ஓன் சிஸ்டர்ஸ். அப்படி இருக்கப்போ இங்க வரும்போது ஒரு தங்கச்சிக்கு பூ வாங்கணுமே, நம்ம வாங்குறோமே அப்படின்னு ஒரு முளை வாங்கிட வேண்டியதானே சார்? நாங்கள் 2 பேரும் ஒரு ஃபேமிலிக்குள்ளே போனோம் சார். அக்கா தங்கச்சியாக இருக்கும்போது நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஒத்துமையாக இருந்தோம், நல்லா இருந்தோம். எல்லாம் நான் தான் செய்வேன், அவளுக்கு நான் அம்மா மாதிரி. அவள் வந்து அடுத்த செகண்ட் அவள் பண்ணதெல்லாம் கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுச்சு. என் குழந்தை இருக்கும், சின்ன குழந்தை விளையாடிட்டு இருப்பா. நேராக போய் பொம்மை சத்தம் போடுற மாதிரி பாட்டு பாடுற பொம்மை வச்சுருப்பேன். அதை கொஞ்ச நேரத்தில் சவுண்டு காணாமல் போயிடும்.
உள்ளே போய் பார்த்தா பொம்மையை உடச்சி போட்டுருவா. ஏமா அது மாதிரி பண்ணுறேன்னாமான்னு கேட்டால் குழந்தை அழுவும், அவ்வளோ அழுவா, பாட்டு வெளியே போயிட்டு இருப்பா. கேட்டால் எனக்கு பிடிக்கலன்னு வா. எனக்கு அந்த சத்தம் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும் சார், அதனால உடச்சி போட்டுருப்பேன். நான் எது செஞ்சாலும் குழந்தை அதுக்கு உள்பட குழந்தைங்க விளையாடுற பொம்மையை உடைச்சு போடுறதாம்மா? சார் அப்போ நானும் சின்ன பொண்ணு தான் சார், கல்யாணம் ஆகலை. இந்த பொம்மையை உடைக்கும்போது எத்தனை வயசுமா உங்க தங்கச்சிக்கு? சார் அவளுக்கு 20-22 இருக்கும் சார். அவளுக்கு இப்போ என்னோட 5 வயசு 20 வயசு ஆகுது. குழந்தைங்க விளையாடுற டாய்ஸை போய் உடைச்சு போடுறீங்க. இதே அவங்க குழந்தைங்க வந்து எங்கள் மச்சின பிள்ளைங்க, நான் பார்த்துப்பேன். எங்கள் பிள்ளைங்க மேலே எனக்கு ரொம்ப அன்பு, நான் பார்த்துப்பேன். கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால இப்போ முடியறதில்ல. அவள் உடம்பு சரியில்லாத போது அந்த குழந்தைங்களுக்கு பால் உள்பட நான் கொடுத்தேன், என்னுடைய தாய்ப்பால் கொடுத்தேன் அந்த குழந்தைங்களுக்கு. ஆனால் என்னைக்காவது ஒரு தடவை அவள் கொடுத்துருக்காளான்னு கேளுங்க, என் பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்காளான்னு கேளுங்க. சார் எனக்கு ஃபீட் பண்ண தெரியல, எனக்கு அவங்க தான் இதுக்கு மேலே என்ன சார் வேணும்? நான் எதுவும் வாங்கி கொடுக்க வேண்டாம், இதே போதுமே. அவள் எனக்கு என் பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்காளா கேளுங்க. நீங்க சொன்ன விஷயத்தை எடுங்களேன். நீங்க என்னெல்லாம் சொன்னீங்க? பூ வாங்கி தரல, வளையல் வாங்கி தரல, சின்ன சின்ன விஷயங்களும் உதவி பண்ண மாட்டாங்க, எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது வரைக்கும் வாங்கி கொடுக்கலன்னு. அவங்க சொன்ன விஷயம் பாருங்க, உங்க குழந்தைக்கு நான் தாய்ப்பால் கொடுத்தேன். சார் அந்த ஃபீட் பண்ணது மட்டும்தான் வீட்டு வேலை. சின்ன வயசுல இருந்து நான் பார்த்த மாதிரி இன்ன வரைக்கும் நான் வீட்டு வேலை மட்டும் தான் பாக்குறேன். ஃபீட் பண்ண விஷயத்தை என்ன ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க? சார் எனக்கு அது என் பசங்களுக்கு எனக்கு ஃபீட் பண்ண தெரியல. எனக்கு குழந்தை பிறந்த புதுசுல உங்களுக்கு இருக்குன்னா அந்த மனப்பான்மையில எடுத்து பண்றாங்கல்ல. தங்கச்சியோட குழந்தையா இருந்தாலும் நான் ஒரு தாயா மாறுறேன்னு சொல்லி ஃபீட் பண்றதுக்கு அதுல தாய்ப்பால் இன்னொரு கொடுக்குறதுல குறை ஒண்ணு வந்து அதை ஏன் நீங்க ரொம்ப பெருசா பார்க்க ரொம்ப சின்னதா அது என் பாக்குறீங்க? பிள்ளைங்களை தாயா பார்த்தனே, அப்ப என்னையும் பார்த்திருக்கனால உன் பொண்ணா? எனக்கே என்ன வரைக்கும் எதுவுமே வாங்கி கொடுக்கல. இது வரைக்குமே எந்த பொருளுமே வாங்கி கொடுக்கல சார். ஒரு சின்ன வளையல் கூட வாங்கி கொடுத்தது இல்ல. அது இன்ன வரைக்கும் என் மனசுல ஆதங்கம் தான். நீங்க வாங்க, நான் வாங்கி கொடுக்குறேன். அதுல ஒரு குறை சொல்லுவா. ஒரு செக்கில வாங்களேன். நீங்க கிலோ வாங்க. ஏதோ கழட்டி. இது வரைக்கும் உங்க அக்கா உங்களுக்கு பூ வாங்கி கொடுத்ததே இல்ல? பூ இல்ல சார். சின்ன வயசுல இருந்து எந்த எல்லா எதுவுமே வாங்கி அன்பையும் கொடுத்தது இல்ல. சதைச்சிருச்சு. சரி. சின்ன வயசுல பார்த்த மாதிரி இப்ப எதுவுமே என்ன பாக்குறது இல்ல, எதுவுமே வாங்கி கொடுக்கறதே இல்ல. கிட்டத்தட்ட இந்த அன்புக்காக நான் இந்த நிமிஷம் வரைக்கும் ஏங்குறேன். என்கிட்ட அன்பா பேசுனானு, நான் எதை பேசினாலும் அது ஏட்டிக்கு போட்டு தான் பேசுது. எப்பவுமே கோபமா தான் பேசுது. அப்ப மருமகன்ற அந்த ஸ்தானத்தை தான் நீ கொண்டு வர, தங்கச்சின்றதை நீ மறந்துட்டல. சரிம்மா, உங்களுக்கு இத்தனை ஆண்டுகள் கல்யாணம் ஆகி உங்களுக்கு உங்க அக்கா கிட்ட எதுவும் கிடைக்கலங்கிறீங்க. இன்னைக்கு உங்க அக்கா கை நிறைய வளையல் போட்டிருக்காங்க, அதான் உங்க கைக்கு போட்டு விட போறாங்க. ஆமா, இதுதான் பேசக்கூடிய இடம் உனக்கு ஒன்று சொல்றதுக்கு. ஹக் பண்ணிக்க. என்ன போட்டி? மூத்த மருமகளுக்கு இளைய மருமகளுக்கு என்ன போட்டி? எந்த ஒரு முடிவாக இருந்தாலுமே அவங்க தான் சார் எடுப்பாங்க, என்னை எடுக்கவே விட மாட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லல, என்ன அப்படி என்ன பண்ணாங்க? இப்போ வந்து எங்கன்னா வெளியே போகணுன்னு பிளான் பண்ணோன்னா எந்த இடத்துக்கு போகணுன்றதே அவங்க தான் பிளான் பண்ணுவாங்க, எதில் போகணுன்றதே அவங்க தான் பிளான் பண்ணுவாங்க. நான் வந்து இப்போ வந்து காரில் போகலாம் அப்படின்னா, இல்லைம்மா ஆட்டோ தாம்மா பெஸ்ட்டு, எனக்கு வந்து இப்போ சரி வராதும்மா, வாமிட் வரும், அந்த மாதிரி எதனா சொல்லுவாங்க. அவங்க பாரு டெரரா பார்த்துட்டே இருக்காங்க. எவ்வளோ நேரம் பேசு எவ்வளோ நேரம் பேச நானும் பார்க்குறேன். அதானே யோசிச்சிருந்தீங்க. அப்படி இல்ல சார். எதுக்கு போட்டி போடுறாங்க? Okay. இதுல என்ன? உங்க சின்ன மருமக வந்து ஒரு சின்னதா கூட முடிவு எடுக்கக்கூடாதா? ஆட்டோல போலாமா கார்ல போலாமா? ஒரு சின்ன முடிவு, அதை கூட நீங்க தான் முடிவு பண்ணணுமா? இல்ல சார், அப்படி கிடையாது. நாங்க வந்து அவங்க முதல் நம்ம வீட்டுக்கு வரும்போது நாங்க என்ன நினைக்கிறோம்னா, சரி யாரும் இல்லாத வரும்போது நம்ம வந்து தனித்துவமா நம்ம அவங்களுக்கு ஒத்துமையா இருக்கணும்னு தான் நாங்க சேர்த்து இருக்கிறோம். ஆனா நாங்க எல்லாம் மாறுறதுக்கு காரணமே அவங்க இந்த பக்கம் தான். என்ன உண்மை. நாங்க வரும்போது இப்போ நாங்க உற்சாகப்படுத்துறாங்க. கரெக்ட் தான். என்ன என்ன 100% சொல்லுவேன். என்ன காரணம்? என்ன காரணம்னா, இப்போ நான் வந்து ஒர்க் போயிட்டு இருக்கேன், என் 2வது பையன் இருக்கான், நான் இப்போ கஷ்டத்துக்கு வேலைக்கு போயிட்டு தான் இருக்கேன். அப்போ இவங்க என் சிஸ்டர்ன்றதுக்காக தானே நான் என் பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு வேலைக்கு போகிறதுக்கு, பாப்பாவுக்கு மட்டும் ஊட்டிட்டு பாருமே கொஞ்சம். அப்போ நான் வந்தவொடனே வேலையை முடிச்சுட்டு வந்தவொடனே என் பையன் வந்து அம்மா பசிக்குது அப்படின்னு சொன்னான். அப்போது அந்த பொண்ணை நான் கேட்டு, நீ ஏன்டா சித்தி ஊட்டலையா சாப்பாட்டுல? இல்லைம்மா சித்தி போட்டே தரல. நம்ம சொல்லி கொடுத்தோம், அந்த பொண்ணு கொடுக்காம போயிடுச்சு. அவங்க குழந்தைய அந்த பட்னியை விடுவாங்களா சார்? யாரும் இதை வேணும்னு பண்ண மாட்டாங்க சார், நீங்களே சொல்லுங்கள். இதை வந்து அந்த பிள்ளைய பட்னி போடுறது எவ்வளோ பெரிய பாவம் நம்மளுக்கே தெரியும். அதை யாரும் தெரிஞ்சு பண்ண மாட்டாங்க. அன்னைக்கு நான் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் எனக்கு தான் தெரியும். பாப்பாவை விட என்ன சார் இது சொல்லுங்க. நம்ம வேணும்னு அதை பண்ண மாட்டோம்ல சார், அதை அவங்க புரிஞ்சுக்கணும். இல்லை சார், வேணும்னு பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு என் கண்ணு முன்னாடி அவன் இல்லை சார், வீட்லேயே இல்லை சார் அவன். இது வந்து பொறுப்பற்ற பதில். இது ரொம்ப பொறுப்பற்ற பதில். உங்களை நம்பி அவங்க விட்டு போயிருக்காங்க. என் கண்ணு முன்னாலே அவன் இல்லைன்னா நாளைக்கு அவங்க எப்படி உங்களை நம்பி விடுவாங்க? அப்போ மற்ற விஷயத்தில் நாங்கள் எப்படி சார் ஒத்து போவோம்? அப்போ நாங்கள் எல்லாத்துலேயுமே நாங்கள் தனித்துவமாக இருக்கணும் தான் நினைப்போம். கண்டிப்பாக நினைப்போம். எல்லா மூத்த மருமகளும் நினைப்போம் தான். ஏதோ ஒரு சூழ்நிலையில் நடந்துடுச்சு சார். அதுக்குன்னு இப்போ வரைக்குமே போட்டி தான்.
அந்த ஒரு விஷயத்தை அது நான் அப்பவே சரி, மாத்திக்கிட்டேன்னு அந்த ஒரு சொன்னேன். சாரி கூட விஷயத்துல அந்த கேட்கல. ஒரு விஷயத்துல நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே அடி பணிஞ்சு தான் போறேன். கேளுங்க அவங்கள, எல்லா விஷயத்துலயுமே அடி பணிஞ்சு தான் நீங்க போறேன். அடிபணிஞ்சு போக வேண்டிய அவசியம் இல்லமா. அது ஒருத்தர் சாரி கேட்டு நீங்க என்ன பேசி முடிச்சுக்கலாம் அதை. ஓகே வரேன். சார் நாங்கள் ஏதாச்சும் சாமி கும்பிட போனோம்னா அந்த இடத்துல முன்னுரிமை மூர்த்த மருமகள் தாங்க சார். விளக்கேற்ற சொன்னால அவங்க தான் விளக்கேற்றணும். இளைய மருமகள் நீ தள்ளி நில்லு. அப்போ அந்த இடத்துல ஏங்க சார் எங்களை ஒதுக்கி வைக்கணும்? யார் சொல்றா அப்படி? எங்கள் மாமியார் சார். நானும் எவ்வளவோ ஐஸ் வச்சு பார்த்தாச்சு எங்கள் மாமியார்கிட்ட. ஆமாம் சார், ஐஸ் எல்லாம் கூட வாங்கி கொடுத்துருக்கேன் சார். ஐஸ்கிரீம் வந்தால் மாமி ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றீங்களான்னு கேட்பேன். இவங்க இருக்க மாட்டாங்க அந்த டைமில். நல்லா ஐஸ் வைப்பேன். Okay. ஐஸ் வச்சுட்டு என்கிட்ட நல்லா பேசுவாங்க. மூர்த்த மருமகள் வந்து நெசமணி இங்கே வா, இதை எடுத்துட்டு வா, அதை பண்ணி இதை செய். என்ன உட்காந்துனா எதுக்கும் லாக்கியில் உருப்படவே மாட்டான். மாதம் வரட்டும், அவன் வீட்டுக்கார் வரட்டும், அவங்ககிட்ட சொல்லி கொடுப்போம். என் வீட்டுக்கார் வந்தோடனே போட்டு கொடுத்துருவாங்க சார். நான் எவ்வளோதான் உங்களுக்கு ஐஸ் வச்சாலும் ஏன் என்ன பிடிக்க மாட்டேங்குது? ஓகே, உங்க நான் என்ன தப்பு பண்றேன்? ஓரகத்து ரியாக்ஷன் என்ன? இப்போ உங்க மாமியார் வந்து விளக்கப்பற சொல்றாங்க. அவங்க என்னைக்கா ஒரு நாள் பரவாயில்ல அத்தை, சின்ன மருமக ஒரு நாள் பொறுத்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு தான் கெத்து அந்த இடத்துல அப்படின்ற மாதிரியே பேசுவாங்க. அப்படி கிடையாது. அவங்க வந்து சிட்டிலேருந்து வந்தவங்க. நான் கிராமத்துல இருந்து எனக்கு கிராமத்துல எங்கள் மாமாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. என் குழந்தை வந்து வெளியில் வேலைக்கு போகும்போது அந்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. வீட்டில் சேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனால் என்ன பண்ணுவானா, இப்போ வந்து நம்ம தெருவில் வந்து லைனில் தண்ணி பிடிக்கணும், 3 குடம் தண்ணி பிடிக்கணும். அனிதாவா வந்து தண்ணி பிடிமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சோறு பார்த்துக்கிட்டு இருப்பேன். அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா தெருவில் உள்ளவங்க லைன் தண்ணிலாம் பிடிச்சிட்டு வருவாங்க. இவ போய் குடத்தை மட்டும் தூக்கிட்டே வந்துட்டு இருப்பா. என்னன்னு கேட்டால் பக்கத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்க, உன் தங்கச்சி பேர் அங்கே மேக்கப் போட்டுட்டு வந்துட்டு இருக்கா, அதுக்குள்ளே தண்ணி லைனே முடிஞ்சு போயிட்டுமா. ஏன் அந்த தெருவில் 2 வீடு தாண்டி தான் சார், கிராமம் தான், 2 வீடு தாண்டி போகிறதுக்கு ஏன் தலை சீவி மேக்கப் பண்ணி தான் போகணுமா? காலையில போய் தூங்கி எந்திரிச்சதும் போக முடியுமா சார்? ஒரு பிரஷ் பண்ணிட்டு அது ஓகேமா. ஃபேஸஸ் பண்ணிட்டு போறதுல என்ன சார் தப்பு இருக்கு? தண்ணி பிடிக்க போறதுக்கு மேக்கப் ஆமா? சார் மேக்கப்னா தலை சீவு கூட வருதா? அது கூட தலை தப்பு சீவு சொன்னா அது எப்படி சார்? பவுடர்லாம் ரொம்ப புதுசா இருக்கு. பவுடர் மேக்கப்லாம் அது லைட்டா அது பழகிடுச்சு. அது என்ன சார் பிரச்சனை? தண்ணி பிடிக்கும் போது இந்த அளவுக்கு மேக்கப் இருக்குமா இல்ல? இல்ல லிப்ஸ்டிக் இருக்கும் சார், உதட்டுல கன்ஃபார்ம் லிப்ஸ்டிக் இருக்கும் சார். தண்ணி பிடிக்க தண்ணி போறீங்க. பிடிக்க போகும்போது லிப்ஸ்டிக் போடுற ஒரு ஆள் நீங்க சார் தான். அது என்ன சார்? அப்படி இல்லைங்க சார், எனக்கு ஆக்சிடென்ட் ஒன்று ஆயிடுச்சு. தழும்பு முகத்துல தெரியும். அந்த ஆக்சிடென்ட் ஆனப்ப எங்க மாமியார் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அப்போ எங்கள் மாமியார் சொன்னாங்க, உனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீ லிப்ஸ்டிக் லைட்டாக போட்டுக்க அப்படின்னாங்க. அந்த ஒரு காரணம் தான் சார். சார் அதெல்லாம் விடுங்க சார். சோறு வடிக்க சொல்லியிருப்பேன். அடுப்பில் விறகு அடுப்பில் சோறு இருக்கும். ஒரே செவுரு தான். அந்த சைடு அவள் வீடு, என் வீடு இந்த சைடு. சோறு வடிமான்னு சொல்லியிருப்பேன். சோறு வடிக்க மாட்டா சார். அடியில் பார்த்தா அடி பிடிச்சிருக்கும். அடி பிடிச்சிருக்க ஏன் அப்படின்னு பார்த்தா செல்லை பார்த்தா ஸ்டேட்டஸ் வச்சிருப்பா சார். சாங்க பண்ணி ஸ்டேட்டஸ் வச்சுப்பா. அந்த டைம்ல ஸ்டேட்டஸ் இருக்கும். ஆனால் அந்த சோறு அடி பிடிக்கிறத அதை பார்க்கறதுக்கு அவளுக்கு முடியாது. ரீல்ஸ் அம்மா சார், ரீல்ஸ் இல்லைங்க சார். இங்கிட்டு நான் இருக்கேன், அங்கிட்டு நீங்க இருக்கீங்க. என்ன ஸ்டேட்டஸ் போடுவீங்க? அந்த டைம்ல மொபைல் வச்சுட்டு பார்த்துன்னு இருப்பேன் சார். இல்லம்மா, ஏதோ ஸ்டேட்டஸ் போடுவாங்களா? என்ன ஸ்டேட்டஸ்? சும்மா ஏதாவது லவ் சாங் ஏதோ வச்சிருப்பா சார். ஐ லவ் மாமான்னு சொல்லி கீழே அவங்க வீட்டுக்கார வச்சு வச்சிருப்பா. ஆனா இங்க சோறு அடி பிடிச்சிருக்கோம். வேற என்னென்ன விஷயங்கள்லாம் மூத்த மருமகளுக்கும் இளைய மருமகளுக்கும் உங்க ஓரகத்துக்கு என்னென்ன போட்டு ஏற்படுது? அவங்க வெசல் வாஷிங்கில் இருப்பாங்க. சரி பாத்திரம் அதிகமாக இருக்குது, நம்ம போயிட்டு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காருவோம். பாத்திரம் நிறைய இருக்குது, அவளே கழுவிக்கிட்டோன்னு எஸ்கேப் ஆகிடுவாங்க. அவ்வளோ பாத்திரத்தை நான் கழுவணும். ட்ரெஸ் வாஷிங்கில் அதெல்லாம் நான் தான் பண்ணணும். குக்கிங்கில் மட்டும் போய் நின்றுப்பாங்க. அதுக்கு காய்கறிலாம் நான் தான் கட் பண்ணணும். ஓகே, அதாவது வேலையை பூரா உங்க பக்கம் தள்ளி விட்டுட்டு மேலுக்கு அப்படியே ஸ்டாண்டிங்கில் நின்றுட்டு அப்படியே தாளிக்கிறது வடிக்கிறது. ஓகே, 2 பேரும் வேலை பார்க்குறீங்களா? இல்லை ஹவுஸ் ஒய்ஃப் தான் சார். ஆனால் தனித்தனியாக இருக்கும். ஓகே, ஏதாவது ஃபங்க்ஷன் டைம் நான் மட்டும் போகிறது. அந்த டைமில் எவ்வளோ வெசல் வாஷிங் இருக்கும், ட்ரெஸ் எல்லாம் இருக்கும், சேர்ந்து இருக்கும். ஒரு நல்லது கெட்டதுல கூட இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. அந்த பொண்ணை விட நான் நல்லா சமைப்பேங்க சார். எல்லாருக்குமே என்னோட சமையல் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் சமைக்கிற வேலையை நான் அதை நோட் பண்ணுறதுனால பாத்திரம் கழுவுற வேலை எல்லாமே அவ எப்பவுமே சூப்பராக பண்ணுவாங்க சார். சரி அந்த பொறுப்பு அவள்கிட்டே இருக்கட்டுமே. பாத்திரம் கழுவுல அவன் டிகிரி முடிச்சுட்டு வந்திருக்காங்க. எப்பவுமே சூப்பரா பண்ணுவாங்கன்னா எனக்கு புரியலையே. அந்த பொண்ணு டிகிரி முடிச்சுட்டு வந்திருக்கு, பாத்திரம் கழுவுதல் டிகிரி. சார் அவளை விட நான் நல்லா பெஸ்ட்டாக சமைப்பேங்க சார். நான் சமைக்கிறது எங்கள் மாமியார் மாமனார் எல்லாருமே நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. வந்திருக்கிற உறம்பறைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க சார். நீ உங்கள் கையால் சமைக்கிற சாப்பாடு ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு சொல்லுவாங்க சார். அந்த என்ன சொல்கிற மாதிரி அந்த பொண்ணை சொல்ல மாட்டாங்க சார். உப்பு கம்மியாக இருக்குது, காரம் கம்மியாக இருக்குது, நீ என்ன செஞ்சாலும் குறையதாக இருக்குது, பெரிய மருமக செமையாக செய்கிறா, நீ சமைக்கிற பொறுப்பு அவகிட்ட விட்டு நீ ஹெல்ப் மட்டும் பண்ணு அப்படின்னு அவளுக்கு சொல்லியிருக்காங்க சார். அதனால் என்னோட வேலையை நான் செய்கிறேன், அந்த பொண்ணோட வேலை அந்த பொண்ணு செய்யுங்க சார். அவங்களுக்கு மீன் கழுவி கொடுத்துடணும், சிக்கன் கழுவி கொடுத்துடணும், எல்லாம் பண்ணி கொடுத்துடணும். நீங்க நேரா போய் ஸ்டவ் பத்த வச்சு உள்ள போட்டு அலசிடுவீங்க. ஓகே, அவங்க கைவண்ணம் கொஞ்சம் பண்றேன் இல்லைங்க சார். நான் பண்ற சமையல் எல்லாருக்கும் பிடிக்குது, நீ பண்ற சமையல் ஏன் பிடிக்கல? அந்த ஒரு காரணம் உங்ககிட்ட இருக்குல்ல. இந்த பாலிடிக்ஸ் வந்து ஆக்சுவலா என்னன்னா, இது வந்து வெளில இருந்து பார்க்கறவங்களுக்கு புரியும். இது சில விஷயங்கள் சில வேலை கஷ்டம் தான். உதாரணத்துக்கு துணி துவைக்கிறது, கையால துணி துவைக்கிறது, கையால பாத்திரம் கழுவுறது. அப்படி பார்க்கும்போது சமையல் ஈஸி தான்.
ஏன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயம் யாராவது பண்ணிடுவாங்க. ஆனா மொத்த பாத்திரத்தையும் ஒரு ஆள் கை வலிக்க கழுவுங்கிறது ஷோல்டர் பெயின் வரும். அவ்வளவு ஈஸி கிடையாது. அதை நீங்க வந்து ரொம்ப ஈஸியா வந்து நான் அதை பண்ணிட்டேனேங்கிறீங்க. பட் கடினமான வேலையெல்லாம் ஒருத்தர் தள்ளிட்டு எளிமையான வேலையை வந்து பண்றதுங்கிறது வேற. அதனால நல்லது கெட்ட நேரத்தில் வந்து அவங்க நீங்க உதவி பண்றதா சரியா இருக்குமே தவிர நீங்க சமையல் பண்ணிட்டேங்கிறதுனாலயே உங்க சமையலை சொல்றாங்க ஒரே காரணத்துக்காகவே நீங்கள் வந்து பண்றது மட்டும் தான் சிறப்பு, அவங்க பண்றது சிறப்பு இல்லைன்னு போயிடாது. அவங்க இல்லைன்னா அந்த பாத்திரமும் நாளைக்கு கிடையாது. அடுத்த திருவிழாக்கு சமைக்க முடியாது. உண்மைதாங்க சார், நான் ஒத்துக்கிறேங்க சார். எனக்கு எங்கிட்ட இருக்கிற இதை நான் ஒத்துட்டு நான் இனிமே அவகிட்ட நான் ஒத்துமையா போய் நானும் கூட சேர்ந்து பாத்திரம் கழுவுறேங்க சார். அப்பா, யாரு மாமியார் கூட இருக்கா, யார் தனியா இருக்கா? அவங்க தான் மாமியார் கூட மாமனார் கூட இருக்காங்க. நீங்க தனியா இருக்கீங்களா? நான் தனியா இருக்கேன். நீங்க ஏன் தனியா இருக்கிறீங்க? நான் ஆக்சுவலி இன்டர்கேஸ்ட் மேரேஜ் சார். ஃபங்க்ஷனாக மட்டும் அங்கே போயிட்டு தீபாவளி பொங்கல் அவங்க குழந்தைங்களுக்கு பர்த்டே அப்படின்னா மட்டும் ஒன்று சேருவோம். நீங்கள் தனியாக போனீங்களா இல்லை தனியாக போக சொன்னாங்களா? எங்களை சேர்த்துக்கவே இல்லை ஒன்றா. ஓ, அவங்க சேர்த்துக்கல? ஆமாம். ஏன்? இன்டர்கேஸ்ட் மேரேஜ். ஓகே, அதனால வந்து இங்கே வீட்டில் இருக்காதுன்னு சொல்லிட்டாங்களா? ஆமாம். மாமியார் சொன்னாங்களா? ஆமாம். ஓகே, நீ தனியாக போய் இருந்து சொல்லிட்டாங்க? தனியாக இருந்துட்டோம். ஓ, அதுக்கப்புறம் நீ உள்ள அதுக்கப்புறம் 1.5 வருஷம் வரைக்கும் உள்ளே வரல. என் பையனுக்கு காது குத்தும்போது உங்கள் ஃபேமிலியில் யாரும் இங்கே சம்மந்தப்படக்கூடாது அப்படின்னா நாங்கள் சேர்த்துக்குறோம், காது குத்தி விடுறோன்னு சொல்லிட்டு என்னோடய பெரிய பையனுக்கு அப்புறம் காது குத்துனாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எப்பயாவது ஃபங்க்ஷன்னா மட்டும் போவோம். இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு மூத்த மருமகளாக வந்து அத்தை இப்படிலாம் சொல்லாதீங்க, இன்றைய காலத்தில் இப்படிலாம் பார்க்கக்கூடாது, லவ் மேரேஜ் பண்ணால் என்ன, எல்லாம் சேர்ந்து இருப்போம் அப்படின்னு சொல்லி ஏதாவது சொன்னீங்களா? கண்டிப்பாக நான் சொல்லிட்டு தாங்க சார் இருக்கிறேன். எங்கள் மாமியை வந்து அந்த என்னோட பாரம்பரியத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு என்னோட இதுதான் பெருசு, 4 பேர் என்னை மதிக்கணும், என்னை சுற்றி இருக்கிறவங்க மதிக்கணும், அவள் வந்து தள்ளியே இருக்கட்டும், நம்ம அவளை ஒன்றா சேர்த்தோம்னா நம்மளை பார்க்குறவங்க வந்து தப்பாக பேசுவாங்க. தள்ளி வைக்கிறதுக்கு நான் மனுஷி தானே சார், தள்ளி வைக்கிறதுக்கு நான் மனுஷி தானே சார், சக மனுஷி தானே சார், தள்ளி வைக்கிறதுக்கு நான் அனிமல்ஸ் கிடையாது. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷங்களில் உங்கள் ஓரகத்தி நினச்சிருந்தா உங்கள் மாமியார் மாமனாரை கன்வின்ஸ் பண்ணியிருக்க முடியும், அதுக்கான எஃபர்ட்ஸை போடாமல் இருக்காங்க? கண்டிப்பாக முடியும் சார், கண்டிப்பாக முடியும் சார். அதுக்கு உண்டான முயற்சி நான் எடுத்துக்கிட்டே தான் சார் இருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் நான் அதுக்கு உண்டான முயற்சி என்னவோ உன்னை பற்றி நான் பெருமையாகவும் உன்னை பற்றி நல்ல விதமாக தான் நான் சொல்லிட்டு இருக்கேனே தவிர்த்து நீ நல்ல பிள்ளை இல்லை நான் ஒரு நாள் நான் சொன்னதே கிடையாது. அப்படின்னா கல்யாணம் 7 வருஷத்தில் நான் ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தானே சார் போகிறேன், தீபாவளி பொங்கலுக்கு மட்டும்தானே போகிறேன். அப்போ கூட என்ன வானே சிரிச்சிட்டு யாருமே கூப்பிட மாட்டாங்க. பொய் சொல்லாத, நான் உனக்கு முன்னாடி கூப்பிடவே இல்லையா? இவங்க சொல்லி இருந்தா, இவங்க என்னை பற்றி நல்லா பற்றியே சொல்லியிருந்தா நான் டெய்லி அங்கே போக விரும்பலை சார். நான் தீபாவளி பொங்கலுக்கு என் ஃபேமிலியோட போகிறேன். அப்போ சிரிச்சுக்கிட்டு வாமான்னு கூப்பிட கூட எனக்கு ஆள் இல்லை. நான் அந்த வீட்டுக்கு போய் கூட 1 year ஆகுது சார். சார் அவங்க எல்லாம் அப்படி நினைக்கலாங்க சார். நான் உன்னை என் கூட பிறந்த தங்கச்சியை தான் நான் பார்க்குறேன். நம்ம வேறு வீட்டில் இருந்து வந்தாலுமே நான் உன்னை என் கூட பிறந்த தங்கச்சி தான் உன்னை பார்க்குறேன். இப்போ வரைக்கும் நீ மட்டும்தான் உன் மனசுக்குள்ள தாழ்வு மனப்பாடமே நம்ம சேர்த்துக்க மாட்டாங்க நீ நினைக்கிறே தவிர்த்து உன்னை உள்ள கொண்டு போய் சேர்த்துக்கு உண்டான முயற்சி நான் இன்னைக்கு வரை பண்ணிட்டு தான் இருக்கேன். எங்கள் மாமியா எங்கள் அப்பா இறந்துட்டார் சார். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க தாழ்வு மனப்பான்மைலாம் ஒன்றும் இல்லை, அவங்கள ஒரு வீட்டில் புறக்கணிக்கிறாங்க. யாராக இருந்தாலும் ஒரு மனசு வந்து வலிக்குதான் செய்யும். ஒரு வீட்டுக்கு ஆசையாக வராங்க, விளக்க பொறுத்துட்டு வெளியே போ அப்படின்னு சொன்னால் யாராக இருந்தாலும் வலிக்கும். அப்படி பார்க்கும்போது அவங்கள புறக்கணிக்கப்பட்ட மனசு அப்படி தான் ஃபீல் பண்ணும். அதை நீங்கள் வந்து அவங்கள தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்லாதீங்க. அவங்கள தாழ்வு மனப்பான்மை ஆக்க முயற்சி பண்ணுறாங்க. தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்கு இல்லை, ஒரு உயரிய மனப்பான்மை அவங்களுக்கு இருந்திருந்தாங்கன்னா அவங்கள சேர்த்துருக்கணும். அவங்களுக்கு தான் தாழ்வு மனப்பான்மை தவிர இவங்களுக்கு என்ன தாழ்வு மனப்பான்மை? இவங்க என்ன பண்ணாங்க? அது என்னோட மாமனார் மாமியா பண்ற தப்பு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சார். நான் என்னங்க சார் பண்ணுவேன்? ஆக்சுவலாக இந்த நிகழ்ச்சியை வந்து கண்டிப்பாக உங்க மாமியார் மாமனார் பார்ப்பாங்க நினைக்கிறேன். பார்க்கணும். கண்டிப்பாக நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னால் உங்களுடைய மனசு வந்து மாறுச்சுன்னா உங்களுடைய மூத்த மருமகளும் இளைய மருமகளோட சேர்த்து ஒரு குரூப் ஃபோட்டோ ஒன்று வந்து எங்களுக்கு எடுத்து அனுப்புங்க. அது இந்த நிகழ்ச்சி வாயிலாகவே டெலிகாஸ்ட் பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கோம். தேங்க்யூ சார். அதுக்கு உண்டான முயற்சி நான் இன்னைக்கே இப்பவே பண்றேங்க சார். நான் வீட்டுக்கு போய் கண்டிப்பா நான் பண்றேங்க சார். இந்த முயற்சி இத்தனை நாளா நான் தோத்துட்டேன், இனி நான் ஜெயிக்க போறேங்க சார். இந்த முயற்சியில அவ மனசை நான் சந்தோஷமா வச்சுக்கோங்க சார். இனிமேல் என் தங்கச்சி நான் பாத்துக்கோங்க சார். இந்த நிகழ்ச்சி வாயில நீங்க உங்க குடும்பம் சேர்ந்துச்சுன்னா அதை விட பெரிய சந்தோஷம் எங்க டீமுக்கு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு உங்க ஓரகத்துக்கு என்ன பிரச்சனை வருது, என்ன வகையில போட்டி வருது? கொலையாடி சண்டை நடந்திருக்கேன் சார். கொலையாடி சண்டையா? ஏன்? ஒரே குறையில் 2 வீடு தனித்தனியா இருக்குங்க சார். அவங்க வந்து இந்த பக்கம் இருக்காங்க, நாங்க அந்த பக்கம் இருக்கோம். மாமரம் ஒன்று தான் இருக்கும் நடுவில். அதில் மாமரம் நிறையா காய்ச்சிருக்கும். நான் ஒன்று தான் சார் பறிப்பேன். அவங்க சொல்லுவாங்க, இவையா மாங்காய் பறிக்கிறா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்க்கா நான் பறிக்கக்கூடாதா, நானும் இந்த வீட்டு மருமக தானே அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் நீ பறிக்கக்கூடாது, நான் பறித்து கொடுத்தாதான் நீ எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க சார். இது என்னப்பா புதுசாக இருக்குது? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார், அதெல்லாம் ஒரு சண்டையாக எடுத்துக்கூடாது. நானும் மாங்காய் பறித்தேன் சார். ஒரு கொலை மாங்காய் ஒரு 10 இது கிடந்தது. ஒரு மாங்காய் தான் அறுப்போம்னு இப்படி போட்டேன் அளக்க. ஆனால் அந்த மாமியா இப்படி எல்லா மாங்காயும் கொட்டி போயிட்டு சார். கொட்டோன்னா அந்த எங்கள் மாமியார் வந்து இப்படி கன்னத்தில் ஊற்றி இப்படி திருப்பிருச்சு என்ன. அப்புறம் இவன் மட்டும் மாங்காய் பறிக்கலாமா சார்?
இவ மட்டும் மாங்காய் பறிக்கலாமா? அதுக்காக மாங்காய் பறிக்கக்கூடாது. அப்ப இவளும் பறிக்க கூடாது. பறிச்சு கொடுத்தா மாமியார் பறிச்சு கொடுத்து நம்ம குழம்பு வைப்போம். நீ தனியா பறிக்க கூடாது. நீங்களும் பறிக்க மாட்டீங்க. நானும் பறிக்க மாட்டேன். மூத்த மருமகளும் சரி இளைய மருமகளும் சரி ஒரு விஷயத்துக்கு அதிகமாக போட்டி போடுவாங்க. அது என்னன்னா அதிகாரத்தை கைப்பற்றுறது. அந்த அதிகாரங்கிறது என்னன்னா கிச்சனை வந்து யாரு ரூல் பண்ண போறா, காசு புழங்குறது இருக்குல்ல கல்லாப்பட்டி, அதை யாரு ரூல் பண்ண போறாங்கிறதுலாம் போட்டி நடக்கும். அப்படி போட்டிக்கு அதிகாரத்துக்கு ஒரு குறியீடா இருக்கக்கூடியது என்னன்னா சாவி. இப்போ ஒரு கேள்வி கேட்பேன், ஓகே, 2 மருமகளும் இருப்பீங்க, அதுல நீங்க வந்து எதிரான இருக்கவங்க தான் சரியானவங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த சைடில் இருக்கவங்க அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அந்த சாவியை அவங்ககிட்ட கொடுக்கணும். இதில் யாருக்கு சாவி கம்மியாக இருக்கோ அவங்க தான் வின்னர். ஸோ இதுக்கு நம்ம கூப்பிட போகக்கூடிய அந்த லக்கி ஆள் வேற யாரும் இல்லை, மாங்கா கேர்ள்ஸ். முதல் கேள்வி, யார் அதிகமாக ஊர் வம்பு இழுப்பது? அவங்க தான் சார், இவங்க தான் சார், அவங்க தான் ஊர் வம்பு வளர்த்துட்டு வருவாங்க. ஊர் வம்பெல்லாம் இழுக்க மாட்டேன் நானு. ஊர் வம்பெல்லாம் இழுக்க மாட்டேன் சார். அம்மா இழுக்க மாட்டேன்னா சாவியை வாங்கி வச்சுக்கிட்டீங்க. கொடுத்தா வாங்கி கூட, எது கொடுத்தாலும் வாங்கி மாங்காய் அடிச்சு எது கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கிறது. யார் பேசினாலும் ஏன் அவள்கிட்ட பேசுறீங்க, நான் இருக்கையில நீ எப்படி அங்க போய் பேசலாம் போடுவாங்க. அதான் சொன்னேன், இழுப்பந்தான். ஊர் வம்பு இழுப்பேன். கரெக்ட் தான். அவ கொடுத்தது கரெக்ட் தான். ஓகே, குடும்பத்துல வீண் செலவு பண்றது அவங்க அதிக செலவு பண்ணுவாங்க. நிறைய வாங்குவேன் சார். என்ன வாங்கினாலும் நிறைய வாங்கி நிறைய செய்யணும், சாப்பிடணும், நீட்டா இருக்கணும், எல்லாமே என்னோட வேலை தான் சார். ஒரு திருவிழாக்கோ எதுக்கோ ஒன்று போறோம் அப்படின்னா அப்படி சேலையை கட்டிக்கிட்டு நகையை போட்டுக்கிட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு அப்படி ஒரு ஸ்டைலா மாசா போறது இல்ல, அது மேடா மினிக்கும்பாங்களா ஊர்ல, அது யாரு? நான் முன்னாடியே என் சடை நீட்டத்திலே என்னை விட அவங்க அழகா இருக்காங்க பாருங்க. எனக்கு முடி கம்மியா, அவங்களுக்கு அதிக முடி, அதெல்லாம் அவங்களுக்கு அதிகம், நகையெல்லாம் அதிகம் நீட்டா பண்ணணும்னு நினைப்பாங்க சார். இப்போ நீங்க வந்து அவங்க நோக்கி ஒரு கேள்வி கேட்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ உங்ககிட்ட சாவி இருக்குல்ல, இப்போ நீங்க வந்து ஏதாவது அதெல்லாம் பண்ணிட்டேன் இதெல்லாம் பண்ணிட்டேன்னு சொல்லி இவ்வளோ சாவியை கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த அவங்கள சொல்லி அவங்கள மனசு மாற்ற வச்சு இந்த சாவியை அவங்ககிட்ட கொடுக்கணும். முயற்சி பண்ணுங்க பார்ப்போம். திருநாள் ஆனாலும் சார் நான் அடிச்சாதான் போனேன் அவளுக்கு. அவ ஒரு நாள் கூட அடிக்க மாட்டா. கேளுங்க, நீங்க என்கிட்ட சொல்லாங்க. அடிக்க மாட்டேன். இல்ல ஆமா சார், ஒத்துக்கிறீங்களா? ஒன்று வேற ஏதாவது இருக்காமா? அவ்வளோதானா? இல்ல அவ்வளோதான் சார், அவ்வளோதான் சார். உங்க சாவி நீங்க தான் நிறைய வாங்கிருக்கீங்க மெடல் மாதிரி. இந்த ஆட்டத்தோட வின்னர் யாருன்னா சின்ன மருமகள் தான். ஒரு பக்கத்தில் மூத்த மருமகளும் இளைய மருமகளும் அவங்க உறவுகள் இருக்கக்கூடிய இணக்கம், அதில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள், நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இந்த நிகழ்வை இன்னும் சிறப்பிக்க 2 சிறப்பு விருந்துகள் இருக்காங்க. நடிகை சுஜிதா, அதே போல் நடிகை ஸ்வேதா. நீங்கள் ஆக்சுவலாக உங்கள் குடும்பத்தில் எத்தனாவது மருமகள்? நான் குட்டி மருமக. ஸோ மொத்தம் எத்தனை பேர்? அவருக்கு 2 அண்ணா இருக்காங்க. ஸோ மூத்த 2 மருமகள், நான் கடைசி மருமக. அதனால குட்டி மருமகன்னு சொல்றது அழகா இருக்குல்ல, அதனால அப்படி தான் சொல்லுவேன், குட்டி மருமக. ஓகே, இப்போ என்னதான் நீங்கள் வந்து வீட்டில் குட்டி மருமகள்னு சொன்னாலும் கூடவே நீங்கள் வந்து செலிபிரிட்டி மருமகளும் கூட. ஓகே, ஸோ அப்படி நீங்கள் செலிபிரிட்டி மருமகளாக இருப்பதனால வீட்டில் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் இல்லை ஒரு கூடுதல் கவனிப்பு என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? அல்லது உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களாம் பரவாயில்ல செலிபிரிட்டி மருமகளாக இருந்தால் நீ வீட்டில் வெளியே வச்சுக்க, வீட்டில் வந்து அப்படிலாம் கிடையாது, எல்லாரும் போய் நார்மல் தான் அப்படின்னு நடத்துவாங்களா? இந்த 2ல் எது உண்மை? இல்லை, எல்லாருமே என்னை ஒரு ஆக்சுவலி செல்லமாக பார்த்துக்கிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு செலிப்ரிட்டி ஃபீலாலாம் கிடையாது. இப்போ வரைக்குமே அந்த சுஜிதாங்கிறது ஒரு செல்லமாக தான் பார்க்குறாங்க, ஒரு செலிப்ரிட்டியாக பார்க்குற மாதிரி எனக்கு தோணலை. ஓகே, அண்ட் குடும்ப பிரச்சனைகள் இல்லாமல் இருக்காது. அது காரசாரமாக கொஞ்சம் அங்கங்கே உப்பு மிளகா காரம்லாம் இருந்தால் தானே அது ஒரு நல்ல ஒரு ஸ்பைசியான ஒரு டிஷ்ஷாக வரும், ஃப்ளேவர் ஆகும். அந்த மாதிரி உப்பு சப்பு இல்லாமல் தான் நல்லா இருக்காது. ஸோ அதெல்லாம் வரும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறது தான். ஸோ அதுலேயுமே எனக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அது ஒரு செலிப்ரிட்டியாக நான் ஃபீல் பண்ணல. மேபி அது ஒரு 1 or 2 months இருந்திருக்கும் அந்த நீங்கள் சொல்கிற அந்த ஃபீல். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள அந்த ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்குள்ளே போனதுக்கப்புறம் நானும் ஒன் அமங் தெம் அப்படி தான். ஓகே, சரி ஸ்வேதா, இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஒரே மருமகள்ல? ஓகே ஆமாம். ஓகே, மருமகள் இல்லைன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இல்லை ஒரே மருமகள் தான் அப்பாடா அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, ஆக்சுவலி அப்பாடான்னு ஃபீல் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் இருந்தாலும் நான் தான் வீட்டில் வந்து செல்லம். ஒரே மருமக, செல்ல மருமக, 4 நாத்தனார் எனக்கு. அவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப பெட்டு. நான்
பட் நான் யோசிச்சிருக்கேன், இந்த மாதிரி என் ஹஸ்பண்டுக்கு ஒரு தம்பியோ இல்லை ஒரு அண்ணாவோ அவங்க ஒய்ஃப் இருந்திருந்தாங்கன்னா சண்டை போட ஆள் இருந்திருக்கும். சண்டை போடுறதுக்கு இல்லை, நீங்கள் வேற சண்டை போடுறதுக்கு இல்லை. ஸோ நான் வந்து ஒரே பொண்ணாக வளர்ந்துட்டேன். ஸோ எனக்கு ஒரு அக்காவோ ஒரு தங்கச்சியோ அந்த இடத்துல ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் யோசனை இருந்திருக்கு. இப்போ உங்களுக்கும் உங்களுடைய ஓரகத்திக்கும் இருக்கக்கூடிய போட்டி அல்லது வந்து பிரச்சனைகள்லாம் என்ன சொல்லுவீங்க? சார் இப்போது என்னுடைய அக்கா இருக்காங்கல்ல, அவங்க என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து எது எடுத்தாலுமே அவங்கள கேட்டு தான் செய்வாங்களே. நான் எதை சொன்னாலுமே உங்களோட கணவர் எது கேட்டாலும் அவங்ககிட்ட கேட்டு தான் பண்ணுவாங்களா? ஆமாம். எதுவுமே என் மாமியார் ஆகட்டும் என் நாத்தனார் ஆகட்டும் யாராக இருந்தாலும் அவங்க சொல்கிறது மட்டும்தான் கேட்பாங்களே. இப்போ ஏதாவது ஒரு சம்பவம் சொல்லுங்களேன். இப்போ என்ன விஷயம் உங்கள்கிட்ட கேட்காம அவங்ககிட்ட கேட்டு பண்ணாங்க? இப்போ கொஞ்சம் நாங்கள் எங்கேயாச்சும் வெளியே போகிறோன்னா, அண்ணி நான் போயிட்டு வரேன் அப்படின்றது அவங்க கிட்ட தான் கேட்பாரு. ஓகே, அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் போவாங்களா? ஓகே, நீங்கள் உங்கள் கணவர்கிட்ட கேட்டிருக்கீங்களா ஏன் இப்படி கேட்குறீங்கன்னு? அவங்க வீட்டுக்கு பெரியவங்க, அவங்க மூத்த மருமக, நான் இருந்தாலும் அவங்க கிட்ட வீட்டுக்கு பெரியவங்க நான் அவங்க கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவார். ஓகே, வீட்டில் ஏதாவது பொருள் வாங்கணும் இல்லை ஏதாவது வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவார்? வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே அவங்க கிட்ட கேட்டுட்டு தான் செய்வாங்க. யாராக இருந்தாலும் அவங்க கிட்ட கேட்டுட்டு தான் செய்வாங்க. என்ன காரணமா? சின்ன வயசுலே எனக்கு மேரேஜ் ஆணுச்சு. ஸோ எங்கள் மாமியார் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சுகர் பேஷண்ட்டு. அப்போ நான் வரும்போது எங்கள் கொழுந்தனார் சின்னவராக இருந்தார். எங்கள் வீட்டுக்கார் மட்டும்தான் வேலைக்கு போவார். அப்போ அந்த ஃபேமிலி ஃபுல்லாக நான் தான் பார்த்தாகணும். அப்படி பார்க்க போகிற சூழ்நிலை எங்கள் கொழுந்தனாருக்கு சரியாக உடம்பு சரியில்லாமல் அவர் படுத்த படுக்கையாக இருந்தார். ஸோ அவரோட மோஷனோ யூரினோ நானே வாங்கி கொண்டு போய் கொட்டி அவர் 10 நாளாக நான் பார்த்துக்கிட்டதால தன்னோட அம்மா இருந்த இடத்துல அண்ணி இருந்து பார்த்தாங்கன்ற ஒரே கண்டல அம்மா கிட்ட சொல்கிற விஷயங்களை அன்னிக்கிட்ட சொல்லிட்டு போகணுன்ற அவரோட மனப்பக்குவம், அந்த அன்பு தான் சார் அந்த இடத்துல பிடிச்சது. ஓகே, அன்பு ஓகே, பட் அது அவங்களுக்கு டிஸ்டர்பிங்காக இருக்குல்ல. எதுக்கு எடுத்தாலும் வந்து அன்னிக்கிட்ட போய் கேட்டு பண்ணுங்கிறது வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குல்ல. அப்போ சொல்லும் போது கூட நான் சொல்லுவேன், எனக்கு கொடுக்க மரியாதை உன் மனைவிக்கு கொடு, உன் மனைவிக்கு கொடு அப்படின்னு நான் சொல்லுவேங்க சார். ஓகே, அவங்க சொன்னா நியாயம் இருக்குன்னு நினைக்கல நீங்க? சார் அதுக்குன்னு எல்லா விஷயமும் அவங்க கிட்டே கேட்க முடியாது இல்லைங்களா? சார் ஓகேங்க சார். அப்படி சொல்லும் போது என்ன சார் பண்ணணும்? சாப்பாடு சமைக்க சொன்னா சமைக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துருப்பா. நான் சமைச்சு வச்சுட்டு போன பிறகு சமையல போட்டி சாப்பிட்டுட்டு அதுல போயிட்டு உப்பள்ளி போட்டு போவா சார். ஏன்னா எனக்கு சமைக்க தெரியாது, இது காரணம் காமிச்சிடலாம் அப்படின்ட்டு தூங்கிட்டு இருப்ப. விருந்தாடி வந்துட்டாங்க சார், ஒரு வீட்டுக்கு விருந்தாடி வந்துட்டாங்க. படுக்க இடையில படுத்துருக்கிறா, நான் போய் படுத்துருக்கேன் சார். இவன் என்ன தெரியுமா பண்ணிட்டா, இவன் இப்படியே பண்ணிட்டு இருக்கா, இவளை என்ன பண்ணலாம்? இவன் வந்து எனக்கு சின்ன வயசுலேயே முடி நீட்டுங்க சார். இவன் என்ன பண்ணிட்டா, இவன் முடியை பிடிச்சி என் கட்டிலில் முடிச்சு வச்சுட்டு போயிட்டா சார். எழுந்து பார்க்குறேன், முடியை பிக்கிறேன், எழுந்திருக்க முடியல. என்ன பண்ணி வச்சிருக்கிறான்னு பார்த்தா முடியை கட்டிலில் போட்டு முடிச்சு வச்சுட்டு போயிருக்கிறா. ஒரு பூ வச்சா கூட அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, உனக்கு எங்க முடி இருக்கு, நீ ஏன் பூ வச்சுக்கிற அப்படின்னு கேட்பாங்க சார். முடி பிச்சு போயிங்க பாருங்க சார், மண்டையில முடியே காணுங்க சார். இந்த முடியை பார்த்தா அவங்க கிண்டல் பண்றாங்க. அப்ப அவங்க பேசலாமா? காவியா பாருங்க சார், புரியலையா? அதிகமா பேசாத, வீட்டுக்கு வந்த சார் ஒரு நாள் அவர் கூட இருந்து பாருங்க சார். குடும்ப யாரா பண்ணுங்க, ரொம்ப கஷ்டம் சார். 1000 விஷயம் இருக்கட்டுமா, அதுக்காட்டி பேசாத வீட்டுக்கு தான் வந்தாவுன்னா அவங்க பேசணும் வந்திருக்காங்க. பேசாதனா என்ன அர்த்தம் சார்? அவர் ரொம்ப பண்ணுவா சார், ஈகோ சார், ரொம்ப மரியாதை இல்லை. மாமியாருக்கு சுகர் பேஷண்ட்டு, ஒரு மாமியார் காலையில் எந்த சுகர் பேஷண்ட்டு ஒரு மாத்திரை கொடுக்கணும் சார். பொண்ணு இல்லாதவங்க அவங்களை நம்ம எப்படி பார்த்துக்கணும்? எதுவுமே தர மாட்டா, தண்ணி குடிச்சான்னு கூட கேட்க மாட்டா. கால் மேலே கால் போட்டு காவியா காவியா சொல்லுங்க அத்தை, கூப்பிட்டீங்களா? எத்தனை குறை? 10வது குறைக்கு கேட்பா சார். அதுக்குள்ளே அவங்களுக்கு மாத்திரை தண்ணி எல்லாம் கொண்டு போய் கொடுத்து அவங்கள நான் சரி கட்டிடுவேன். சுஜிதா, இப்போ நீங்கள் இந்த இதை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த இஷ்யூவை எப்படி சால்வ் பண்ண நினைக்கிறீங்க? அவங்க 2 பேரும் ஒரு கோ-சிஸ்டர்ஸ் ஃபீல் வரல எனக்கு. அவங்க எப்படி பேசிக்கணும், ஏ காவியா, ஏ அக்கா முடியை கட்டி விட்டுருவேன் ஜாக்கிரதை, ஏ முடியல உன்கிட்ட பூவே வைக்க முடியே இல்லடி உனக்கு பூ வைக்க, அக்கா நீ தூங்கும்போது கட்டி விட்டுரு. இவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி மாதிரி தான் சண்டை போட்டுக்கிறாங்க. இவங்களுக்கு மெச்சூரிட்டி கம்மி, அவங்க ஒரு குழந்தைத்தனமாக இருக்காங்க. அதுதான் அவங்க அந்த முடியை கட்டுறதுலலாம் எனக்கு ஃபீல் ஆனது. அவங்க ஒரு பேபியாக தான் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஓன் அக்காவாக இருந்தாலும் இந்த வேலையெல்லாம் தான் பண்ணுவாங்க. அங்க கோ-சிஸ்டர்லாம் அதுதான் அவங்க கிட்ட இருக்கு மெச்சூரிட்டி. அப்புறம் இன்னொரு விஷயம், உங்க பேரு? காவியா. காவியா. காவியா அண்ட் தனலட்சுமி. தனலட்சுமி. ஐயோ, ஏங்க நான் ஒரு கதாபாத்திரம் நடிச்சேங்க. அதுல அண்ணி தாங்க குடும்ப தலைவி, அதுல என் பேர் தனலட்சுமிங்க. ஓ சபாஷ், ஏதோ பிளான் பண்ணி உட்கார வச்ச மாதிரி இருக்கு. சரி, ஒரே விஷயம், உங்களுக்கு அட்வைஸ்லாம் பண்ணலை, உங்களுடைய ஆசைகள் எல்லாமே கரெக்டு தான். பட் அவங்க வந்து ஒரு அம்மா ஸ்தானம் அப்படிங்கிறத அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. உங்கள் ஹஸ்பண்ட் அந்த மரியாதை கொடுக்குறாருனாலே பெரிய விஷயம். அது நம்ம வந்து அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால்
உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாண்டிங் இருக்குல்ல, அதை நீங்க கிரியேட் பண்ணுங்க. அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த உங்ககிட்ட தான் சொல்லுவார். அது கண்டிப்பா அங்க போகாது. அதுக்கான டைம் கொடுங்க. உங்க ஹஸ்பண்ட் கிட்ட அழகா பாசமா சொல்லுங்க. அவங்கள கம்பேரே பண்ணாதீங்க. அவங்க வேற கேட்டகரி. ஷீ இஸ் அம்மா. அவங்க நமக்கு சம்மந்தமே இல்லை. உங்க கூட அக்கா சண்டை போட்டுக்கோங்க. அது நல்லா தான் இருக்கு, ஜாலியா தான் இருக்கு. முடிய கட்டி விடுங்க. அவங்க உங்ககிட்ட மேடம் சொல்லாதீங்க மேடம், ஆல்ரெடி கட்டி விட முடி கைண்டு போயிருக்கு மேடம். இல்ல கூட்டு குடும்பமா ஒரே வீட்ல இருக்கு. ஆமா மேடம். சோ இதெல்லாம் அழகு. இத வந்து ரசிங்க. இத வந்து பெருசா எது எடுத்துக்காதீங்க. அழகு? கட்டில வந்து முடிய கட்டி வைக்கிற அழகா? இல்ல இவங்க 2 பேரும் ஒண்ணா நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்கல்ல, என்ன நடந்தாலும் ஒண்ணு இல்ல. இப்ப நான் அவங்க 2 பேரும் பக்கத்துல உட்கார வச்சுங்களேன், 2 முடியும் தானா போயிடும். 2 பேரும் பக்கத்துல உட்கார வச்சா அவங்களுடைய ஆசைகள் எதிர்பார்ப்புகளையும் நீங்க புரிஞ்சுக்கோங்க தனலட்சுமி. வேற ஒண்ணும் கிடையாது. அவங்க புதுசா வராங்க, அவங்களுக்கு இது எல்லாமே புதுசு. உங்களை வந்து ஒரு அம்மாவா அவங்களால ஏத்துக்க முடியாது. நீங்க கோசிஸ்டர் தான். இன்னொரு என் புருஷன் மாதிரி இன்னொரு பையனுடைய ஒய்ஃப் தானே அவங்க. நான் அவங்க மட்டும் ரூல் பண்றாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய ஆதங்கம். அதை நீங்க அவங்களுடைய இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். ஸோ இது ஒண்ணுமே இல்லை. 2 பேருமே ரொம்ப அழகானவங்க. 2 பேருமே உங்களுக்கான ஒரு அழகான கியூட் கேரக்டர்ஸ் இருக்கு, தனித்தன்மை இருக்கு. உங்களுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கு. அவ்வளோ அம்மாவோட மாமனாரோட அந்த நிலைமையெல்லாம் உங்களால ஹேண்டில் பண்ண முடிஞ்சிருக்குன்னா பெரிய விஷயம். அந்த மதிப்பு தான் அவங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு கொடுக்குறாரு. கண்டிப்பா அந்த பொசிஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கான மதிப்பு நான் கண்டிப்பா உங்களுக்கு சல்யூட் பண்றேன். பட் அதே டைம்ல இவங்களுடைய மனசோட ஆசைகள் கனவுகள் இருக்கு இல்லையா, ஒரு புது வீட்டுக்கு அதை எதிர்பார்க்குறாங்க. அவ்வளவுதான். இதுல வேற எதுவுமே கிடையாது. ஷீ இஸ் ஜஸ்ட் லைக் யுவர் சிஸ்டர். உங்க குட்டி தங்கச்சி தான் அவங்க. இன்னும் சொல்ல போனா குட்டி தங்கச்சி. அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லை அவங்களுக்கு. நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. வேற ஒன்றும் இப்படி ஒரு சிஸ்டர் கிடைக்காது. ஆமா, ரொம்ப முக்கியம். இப்படி ஒரு அக்கா கிடைக்கிறது ரொம்ப முக்கியம். அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், டைம் கொடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். இந்த சண்டையெல்லாம் இருக்கட்டும், இல்லைன்னா ஜாலியா இருக்காது. அடிச்சுக்குங்க அப்பப்போ. நீங்க ஃபர்ஸ்ட் இங்க வந்த உடனே கல்யாணம் ஆனதுல ரொம்ப யங்கஸ்டா இருந்தாங்க அவங்க, ரைட்? 1.5 month ஆகுது. 1.5 month ஆகுது. 1.5 months, 1.5 மாசம் தான் ஆகுது. ஓகே, கல்யாணம் ஆகி 1.5 மாசம் தான் ஆகுது உங்களுக்கு. நீங்க வந்து பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஷாக் இருக்கும்ல, இந்த கல்யாணம் ஆகி 1.5 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள இப்படியா அப்படின்னு. உங்களுக்கு அதே மாதிரி கல்யாணம் ஆகி 1.5 மாசம் தான் ஆகுது வீட்டுக்கு வந்து, அதுக்குள்ள இப்படியா அப்படின்னு இளைய மருமகளை பார்த்து உங்களுக்கு ஒரு ஷாக் இருக்குல்ல, அந்த 2 ஷாக் என்ன? ஆன்ட்டிக்கு வந்து நான் டிவோஷனல் டைப் கிடையாது. ஏன்னா வந்து என்கிட்ட சொல்ல மாட்டாங்க சர்ச்சுக்கு போகிறதோ இல்லை விளக்கேற்றுறதோ இல்லை என்ன. ஆனால் வந்து அவங்க சொன்னால் நான் செஞ்சிருவேன். இந்த 6 இயர்ஸில் அவங்க வந்தோடனே அவங்கக்கிட்ட ஸ்பெஷலாக சொல்கிறாங்க, இது பண்ணுமா, ஜெபத்தண்ணி எடுத்து வீடெல்லாம் தெளிச்சிருமா, விளக்கு கழுவி வைமா அப்படின்ட்டு. 2 பேரும் சேர்ந்து இருக்கும்போது சொன்னால் ஓகே ஆன்ட்டிக்கு வந்து சொன்னாலும் தப்பாக எடுத்து. நான் இல்லாதப்போ அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஷாக் ஆகிடுச்சு. என்னடா ஆன்ட்டி வந்து எப்போ நம்மக்கிட்ட தானே பெட்டாக இருப்பாங்க, அவ்வளோ. ஏன்னா எனக்கு கொஞ்சிட்டே இருப்பாங்க என்ன அவங்க. அப்போ வந்து டக்குன்னு அவங்கள கொஞ்சம் போது எனக்கு அப்போது தோணுச்சு, என்னடா திடீர்னு கொஞ்சல்ஸ் வந்து என்கிட்ட இருந்து அவங்கக்கிட்ட போயிடுச்சு அப்படி சொல்லிட்டு. கொஞ்சல்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை சார். அவங்க வந்து அவங்கள வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது. டிவோர்ஸ்னலாக இருந்தாலும் நான் அதில் லைக் பண்ணி இருக்கிறதுனால அவங்க என்கிட்ட சொல்லியிருக்கலாம். மற்றபடி அன்பெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு திடீர்னு ஒரு ஆளை வந்து சொல்லும்போது அவங்களுக்கு வந்து இன்செக்யூரா ஃபீல் ஆகுது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் சார். ஆக்சுவலி ஆடி மாதம் எல்லாரும் எங்கே இருப்பாங்க சார், நியூலி மேரிட் வந்து அவங்க அம்மா வீட்டில் தான் இருப்பாங்க. என்னை ஃபோர்ஸ் பண்ணி என்னை அனுப்பி வச்சாங்க எங்கள் அம்மா வீட்டுக்கு. அங்கேருந்து வேலைக்கு போகிறதுக்கு எனக்கு 2 hours ஆகும். அப்போ வந்து நான் போக மாட்டேன்னு சொன்னாலே இல்லை, போய் தான் ஆகணும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி அனுப்பி வைப்பாங்க. இப்போ அவங்க போன்னு சொல்லனாங்களே தெரியல, அவங்க ஹஸ்பண்ட் போ சொல்றாரு, இவங்க நான் போக மாட்டேன், எங்க மாமியார் இங்கே தான் இருக்க சொல்றாங்கன்ட்டு இங்கே இருக்கிறாங்க. ஒரு நாள் கூட போறாங்க. அவங்க போவாத, நீ இரு போவாத. ஒரே ஆடி மாசம் மூத்த மருமகளை போங்காங்க, இளைய மருமகளை இங்கே இருக்காங்க. எனக்கு ஷாக்கு. இந்த விஷயம் எங்களுக்கு தெரியாது. எனக்கு ஆடி மாசம் ஸ்டார்ட் ஆனது கூட தெரியாது. 1 week கழிச்சு தான் என் பாப்பா பர்த்டே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். இப்போ வந்து ஆடி மாசம் ஸ்டார்ட் ஆகுது. ஏன் வந்து எங்க ஹஸ்பண்ட் என்ன கேட்டாரு, கார்த்தி வந்து வீட்டுக்கு போலையா அப்படி சொல்லிட்டு கேட்டாரு. அப்பதான் ஏன் போனோம் அப்படின்னு கேட்டா, ஆடி மாசம்ல நீ போனல போலையா அப்படி சொல்லிட்டு கேட்கும் போது எங்களுக்கே ஷாக் ஆகுது. நீங்க இவ்வளவு வெள்ளந்தியா இருந்தா தலையில மிளகா அரைக்காம என்ன பண்ணுவாங்க? ஆடி மாசம் ஸ்டார்ட் ஆனதே தெரியாது, நல்ல மிளகா தான் அரைப்பாங்க சார். நான் அதை கூட எப்படி பாக்குறேன் அப்படின்னா வந்து அக்காவுக்கு குட்டி பாப்பா இருக்காங்க, எல்லாருமே வேலைக்கு போயிடுவாங்க. அம்மா, நான் வந்து அத்தைன்னு கூப்பிட மாட்டேன், அம்மான்னு தான் அவங்கள சொல்லுவேன். அவங்கள்ட்ட அம்மா என்கிட்ட எப்படி கேட்டாங்கன்னா, ஆடி மாசத்துக்கு வந்து போறியா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. என்கிட்ட டிசிஷனை கொடுத்து போறியா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப சரி இருக்கலாம், அவங்க என்னை கொஞ்சம் கேர் பண்ணால் கூட எனக்கு எப்படி ஆயிரும்னா நல்லா பார்த்துக்கிறாங்க, வீட்டுக்கு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கேயே இருந்துருவோம். எனக்கு இது கூட எப்படி ஃபீல் ஆச்சுன்னா அக்காவுக்கு தான் ஃபேவராக பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு பெரிய ஷாக்கை இங்கே வந்து பெருக்குதா சார். இவங்க எல்லாரும் இவ்வளோ விஷயம் சொல்லும்போது என்னடா வீட்டு வெளி உலகத்துல இதெல்லாம் இவ்வளோ நடக்குதா அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகி கையெல்லாம் உதற அறுத்துச்சு. கல்யாணம் 1.5 மாசம் தான் ஆகுது.
ஓகே. ஸோ சுஜிதா, இப்போ நீங்களும் வந்து இதே மாதிரி பெட்டானோன்னா உங்களுடைய சீனியர் மருமகளுக்கும் இதே மாதிரி ஆயிருக்கும்ல? இல்ல அந்த டைம்லயா? இல்ல ஆக்சுவலி கூட்டு குடும்பம் ஒண்ணா இருக்கிறதுனால இவங்க இந்த கம்பேரிசன். ஆனா இதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? எனக்கு புரியவே இல்லைங்க. இவங்க மாமியார் என்ன கொஞ்சறது ஒரு 0.5 கம்மியா இருக்கு, அவங்கள 0.5 அதிகமா கொஞ்சறாங்க. என்னையா பண்றீங்க? மிஸ் பண்ணும்போது தான் தெரியும். என்ஜாய் பண்ணுங்கடா, இது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுங்கடா. இதை விட என்னடா வேணும்? பிளஸ்ட் நீங்கெல்லாம். எனக்கு தெரியல. நான் வந்து ரொம்ப அழகாக பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி எவ்வளோ பிரச்சனைகள் பேசுனீங்கன்னு தெரியல. நான் இப்போ பார்த்த வரைக்குமே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஒவ்வொருத்தருடைய பிரச்சனைகளுமே வந்து அழகான ஒரு பிரச்சனையாக தான் தோணுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இப்போ நீங்கள் சொல்கிற அந்த சிஸ்டர்ஸ்லாம் சொல்கிறது, நம்ம ஹியூமன் மனசே வந்து குரங்கு மாதிரி. ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா எங்கே பிரச்சனை இருக்கோ தேடிக்கிட்டு போவோம். ஏன்னா பிரச்சனையே இல்லை, எதையாவது ஒன்று கொண்டு வந்து வச்சுக்கிட்டு யோசனை பண்ணுவோம். அது பெண்களுக்கு இன்னும் அதிகம், ஆண்களை விட. ஆண்கள் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோன்னா, பெண்களாக, நானும் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நமக்கு இல்லாத பிரச்சனைகளை தேடி வருத்திக்கிட்டு அதை நினச்சி ஒரு 2 நிமிஷம் கண்ணீர் விட்டால் நமக்கு சுகமாக இருக்கும். அது ஒரு சாடிசம் தான் நமக்குள்ள. உங்கள் 2 பேருக்குள்ள அழகான பாண்டிங் இருக்குது. 2 பேரும் அழகாக இருக்கீங்க, அழகான மாமியார் இருக்காங்க. என்ஜாய் பண்ணுங்கள், ஈச் அண்ட் எவ்ரி டே என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு இவ்வளோ தான் எனக்கு சொல்ல தெரியுது. எனக்கு தெரியல, நான் வெறும் பாசிட்டிவாக பேசுகிறேன்னு இல்லை, எனக்கு அப்படி தான் தோணுது. எல்லாமே அப்படி தான் தெரியல. ஓகே. இப்போ ஸ்வேதா, இப்போ நீங்கள் உங்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது ஒரு சிஸ்டர்ஸோடைய பாண்டிங் வந்து இன்னும் ஹெல்த்தியாக இருக்கணும், அல்லது வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட அது பெருசாக எடுத்துக்கிற சூழலில் இதை எப்படி ஹேண்டில் பண்ண நினைக்கிறீங்க? இப்போ இவங்கள பார்க்கும்போது அந்த சிஸ்டர் இல்லாமல் அந்த சிஸ்டர் மட்டும் அவங்க நினச்சிட்டாங்கன்னா அந்த பிரச்சனையே இருக்காது. அந்த கோவம் எடுத்துருங்களேன். அந்த கோவம் எடுத்துட்டு சிஸ்டர் யாருன்னு கேட்டால் அவங்க என் சிஸ்டர்னு சொல்லுங்கள். அதையே வந்து நீங்கள் வந்து இளைவரோட ஒய்ஃப்னு சொல்ல போகிறீங்க. சிஸ்டர்னு சொன்னீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இருக்க போகிறதில்ல. ஆக்சுவலி சுஜிதா சொன்ன மாதிரி மாமியார், உங்கள் மாமியார் சூப்பர் மாமியாருங்க. நிஜமாக அந்த மாதிரி மாமியார் யாருக்குமே கிடைக்காது. ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங். அதை வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இளைய மருமகளுக்கும் அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? அங்கே ஒரு பாரபட்சமே அவங்க பார்க்கல. நீங்கள் பார்க்காத வரைக்கும் அது வந்து எப்போவுமே சுமூகமாக தான் முடியும். ரைட். ரொம்ப நன்றி இருவருக்கும். உங்களோட கருத்தை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஒரு வீட்டுக்கு மூத்த மருமகள் இளைய மருமகள் 2 பேர் வரும்போது நிச்சயமாக மூத்த மருமகள்னு ஒரு ஸ்தானத்துக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, சில பொறுப்புகள் இருக்குது, மரியாதைகள் இருக்குது. அதை கொடுத்து அவங்கள கௌரவிக்க தான் சரியான முறை. கூடவே இளைய மருமகள் ஒருத்தங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களையும் சேர்த்து அரவணைச்சு போகிற பொறுப்பு வந்துடுது. ரைட்டா? இதுக்கு மட்டும் கை தட்டிட்டு அது கை தட்டாமல் இருக்கக்கூடாது. அதுவும் ஒன்று தான், அதுவும் உங்களோட பொறுப்பு தான். இதுதான் நான் வந்து சொல்ல நினச்சேன் கைஸ். தேங்க்யூ கைஸ், ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. இது வேர்ல்டு கிளாஸ் குவாலிட்டி உங்கள் அனு ஸ்டைல்ஸ் மற்றும் பிசுப்பிசுப்பு இல்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் தமிழா கோ பவர்ட் பை MCR பியூர் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ், கோ பிரசன்டட் பை ARS CRS 550D TMT கம்பிகள், நோ தி ட்ரூத். மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.